பகுதியா இருக்கிறதால இந்த மிஷனை உன்னால தவிர்க்கவே முடியாது. என்ன மாதிரியான மிஷன் இது? 6 வருஷத்துக்கு முன்னாடி 9 வந்தப்ப பெரியவங்க எல்லாருமே உச்சிஹா கிளான் தான் இதுக்கு காரணமா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாங்க. அன்னையிலிருந்து உச்சிஹா கிளான்ல இருக்கவங்க 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டாங்க. 9 எப்படியோ எங்க இருந்தோ ஊருக்குள்ள வந்துடுச்சு. அத நானே அடக்குறேன். மக்களை பாதுகாக்கிற வேலையை உச்சிஹா போலீஸ் போர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்கள பின்னாடியே வச்சிருந்திருக்கணும். உச்சிஹாவோட விஷுவல் பவர்ஸ வச்சு நம்மளால 9 அடக்க முடியும். அதை வச்சு 9 ட்ரிகர் பண்ணவும் முடியும் இல்ல. ஒருவேளை அதை அவங்க கட்டுப்படுத்தினாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமா அதை பயன்படுத்தினாங்கன்னா இன்னொரு மாதிரா உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஊர் மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதை நான் பாத்துக்கிறேன். கேப்டன், நாம போய் அவங்களுக்கு உதவலாமா? மக்களை பாதுகாக்க வேண்டியது எப்பவுமே போலீஸோட கடமை. இது லீஃப் வில்லேஜோட உத்தரவு. அதோ அங்க. பயப்படாத செல்லம், உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. சம்பவத்துல ஏகப்பட்ட பதில் இல்லாத கேள்விகள் அடங்கி இருக்கு. ஒருவேளை உச்சிகாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ. யாரோ ஒருத்தர் அதை கட்டுப்படுத்தாம நிச்சயமா அது இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிருக்காது. ஷரிங்கனை பயன்படுத்திருப்பாங்களோ. ஆனா அதை எதுக்காக செய்யணும்? நம்ம ஊர்ல அவங்க ஆளுமையை திரும்ப பெறதுக்காகத்தான். இது வெறும் யோகமா மட்டும்தான் இருக்க முடியும். 24 மணி நேரமும் அவங்கள கண்காணிக்கிறது தான் சரியான தீர்வா இருக்கும். உச்சிஹா தான் இதுக்கு காரணமானு முழுசா இன்னும் தெரியல. அதுக்கு பதில் என்னன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். பெருசா எதுவும் நடக்கல. இது என்ன? லார்ட் டான்ஸோட அனுபவம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி உன் கிளான் கிட்ட சொல்லுவியா? இங்க என்னோட வேலை என்னன்னு சொல்லுங்க. இது மூலமா தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இரு. எதுக்கும் கவனமா இரு இட்டாச்சி. கொலை பண்றது மட்டும் இல்ல, இதுவுமே நம்மளோட கடமை தான். வேவு பாக்குறதாவே இருந்தாலும் மிஷன் வந்துட்டா அதையும் செய்யணும். அவங்க கண்காணிக்கப்படுறாங்கிறது உச்சிஹா கிளானுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்க. எதிர்பார்த்ததுதான். போலீஸ் மக்களை குற்றவாளிகள் மாதிரி நடத்துறதா குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. உச்சிகாவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. 9 சம்பவத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர் இன்னும் நீங்கவே இல்ல. என்னைக்குமே நாமளும் உச்சிஹா கிளானும் நண்பர்கள் தான். கெஞ்சிட்சுவா, லியாகுகான், வாங்க கிளம்பலாம். கேப்டன், லீஃப் வில்லேஜோட டெலிபோர்ட்டரான ஷிஷுயி உச்சிஹா வந்திருக்காரு. நம்மளால அவரை எதிர்க்க முடியாது. இது மூலமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஹிடன் மிஸ்ட் அமைதியா இருப்பாங்க. Team Shisui has returned, sir. Mission complete. Thank you. You and your team should get some rest. First, I have a request, Lord Third. உச்சிஹா கிளான் மேல ஏற்பட்டிருக்க சந்தேகம் என்ன ரொம்பவே உறுத்துது லார்ட். அது எனக்கும் தான் உறுத்துது. இதுக்கப்புறமும் நான் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது பாக்கி இருக்கா? மொத்தமா விடுபடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கியா நீ? ஆமா, எனக்கு நீங்க ஏதாவது ஒரு பதவி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உனக்கு ஒரு பெரிய ரகசியமான விசாரணையை கொடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம். யாராவது உன்னை தடுத்தாங்கன்னா என் பேர் சொல்லு. ரொம்ப நன்றி லார்ட் தர்ட். அண்ணா, என் பயிற்சிக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஃபுகாக்கு உச்சிஹா எப்படிப்பட்டவரு? ஏன் கேக்குற நீ? கூடேடாட். உச்சிஹா கிளானுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் இடையில பனிப்போர் நிலவுது. அவங்க மனசு மாறலன்னா உச்சிஹா கிளானை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. 2 பக்கமும் அவநம்பிக்கை இருக்கிற வர பிரச்சனை பெருசாயிட்டே தான் போகும். உன் சந்தேகத்தை தீக்க தான் இங்க வந்த. உச்சிஹா அவசரப்பட்டு கூடேடாட்டை செயல்படுத்தினா 2 பக்கமும் பாதிப்பு அதிகமா இருக்கும். எனக்கும் அதுல துளியும் விருப்பம் கிடையாது. ஏற்கனவே போலீஸ்ல சில பேருக்கு மேல சந்தேகம் இருக்கு. அதனால உன்னை கவனிக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மிஷன் இருக்கு. ரகசியமான மிஷன் அது. நீ ஊருக்கு எப்படியோ அதே மாதிரி இந்த உச்சிஹா கிளானுக்கும் முக்கியமானவங்கிறத மறந்துடாத. ஒழுங்கா நாளைக்கு கூட்டத்துக்கு வந்து சேரு. நாளைக்கு ராத்திரி மறுபடியும் உச்சிகாஸ் எல்லாரும் ஒண்ணு கூட போறாங்க. அவங்களோட கிளான் கட்டுப்பாடுகள்ல நம்மளால தலையிட முடியாது. கூடேடாட்டுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சாகணும். ஷிஷோயி,